ரஷ்ய அதிபர் புட்டின் அண்ட் இந்திய பிரதமர் மோடி இவர்கள் 2 பேருக்கும் இடையே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஒரு சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 23வது உச்சி மாநாடு, அதாவது வருடாந்திர சந்திப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நாடுகளிலும் எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம முன்னெடுத்து கொண்டு போகலாம் இந்திய நாட்டு வளர்ச்சிக்கும் ரஷ்ய நாட்டு வளர்ச்சிக்கும் அப்படிங்கிற டிஸ்கஷன் மேஜரா இருக்கும். அவர் வந்து லாஸ்டா 2021 தான் வந்தாரு. அதுக்கப்புறம் 2025 இப்போ வந்திருக்காரு. இந்த விஷயங்கள்ல நிறைய விஷயங்களை வந்து ரஷ்ய அதிபரும் சரி, மோடி அவர்களும் சரி நிறைய விஷயங்களை கன்வே பண்ணாங்க இந்த நாட்டுக்கே. இதுல மேஜரா பேசப்பட்ட நபர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்க அதிபர். அமெரிக்க அதிபர் தான் இந்த நிறைய நாடுகள்ல கொஞ்சம் ஆட்டி பார்த்தாரு கடந்த நாட்களாகவே, கடந்த வருடங்களாக அவர் பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறமே. என்ன எது மாதிரியான விஷயங்கள்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி பேசின வீடியோஸ்லயே நிறைய நம்ம பேசியிருக்கோம். டாரிஃப் போட்டதுல இருந்து, நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சதுல இருந்து, சைனாவுக்கும் சரி, இந்தியாவுக்கும் சரி, ரஷ்யாவுக்கும் சரி, இது மாதிரி விஷயங்களை வந்து அவர் என்னென்ன ஒரு கடினமான சூழ்நிலைகளை உருவாக்க முடியும் இந்த நாடுகளுக்கு அப்படின்னு பார்த்தாரு. சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆல்ரெடி பல வருடங்களாகவே எதிரியாவே இருக்காங்க. அமெரிக்கா என்ன சொன்னாலும் சைனா கேட்க மாட்டாங்க. ஆனா இந்தியாவையும் நம்ம ஆட்டி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி, இந்தியா தானே ஒரு நார்மல் மைண்ட் செட், இந்தியா தானே நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவர் நிறைய விஷயங்களை மூவ் பண்ணாரு. இது மாதிரி விஷயங்களை நீங்க ரஷ்யாவுக்கு செய்யாதீங்க, செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணாரு. நமக்கு அமெரிக்கா வந்துட்டு போற கட்டணங்களை உயர்த்தினாரு. அப்புறம் வரியை உயர்த்தினாரு. நிறைய விஷயங்களுக்கான ஏற்றுமதி இறக்குமதி வரி உயர்த்தினார். நிறைய விஷயங்களுக்கான ஒரு அமெரிக்காவுக்கும் இந்தியாவும் ஒரு நட்பு ரீதியா போயிட்டு இருந்த பல வருடங்களுக்கு முன்பாக இருந்த அமெரிக்கா இந்தியா இப்போ இல்லை. அதுக்கு காரணம் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அதுக்கு மாறாக இந்தியாவும் ரஷ்யாவும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க. பிளஸ் சைனாவும் இந்தியாவும் எளிமையா இருந்தாங்க. இப்ப அவங்களுமே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் எல்லாமே அமெரிக்கா தான், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்னு சொல்லலாம். புதின் அவர்கள் பேசுகையில ரொம்ப பாராட்டி இந்தியாவையும், சில நாடுகள் இந்தியாவோட வளர்ச்சியை பொறுத்துக்க முடியாம அவங்கள கட்டுப்படுத்த பாக்குறாங்க அப்படின்னு ஒரு வகையான சாடல் மூலமா அமெரிக்காவை எச்சரித்திருக்காரு. என்னன்னா, நாங்க எங்க வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள் நாங்க பண்ணியிருக்கோம். இப்போ இந்தியா வந்து அதுக்கு தேவையான வளர்ச்சியை செய்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து ரஷ்யா கிட்ட கேட்டு வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி ரஷ்யா வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்தியா கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. இதில் நாங்க 2 பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கவலை, நீங்க ஏன் உள்ள வரீங்க அப்படின்னு சொல்லி, தேர்ட் பார்ட்டி ஏன் உள்ள வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையா பேசுறாரு. அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து வளர்ச்சி அடைந்து வர்ற நாடுகள்ல முன்னிலையில இருக்குது. இந்த இந்தியா வந்து மோடி அவர்கள் நிறைய புகழ்ந்து பேசினார் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்தியாவை பத்தி பேசும்பொழுது இது மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. அதாவது நம்மகிட்ட ஆயில் வாங்குறதுல இருந்து, ஆயில் வந்து நம்ம வந்து ரஷ்யாவிலிருந்து வாங்குறோம். பிளஸ் அணு ஆயுதங்கள், போருக்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தையுமே நம்ம ரஷ்யாவிலிருந்து தான் வாங்குறோம். அப்படி வாங்கும் பொழுது இப்ப என்ன புதின் அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க பொருளை மட்டும் வாங்கல, அந்த பொருளுக்கு தேவையான டேட்டாவே நாங்க ஷேர் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இப்போ ஒரு பொருள் வந்து கொடுக்குறாங்க. ஆனா அந்த பொருள் எப்படி செய்யறோம், இப்போ அணு ஆயுதங்கள் மூலமா, இப்ப போர் விமானங்கள் மூலமா ஒரு விஷயங்கள் வாங்குறாங்க அப்படின்னா இந்தியா, அந்த விஷயங்களை எப்படி செய்யறாங்க கொண்டு டேட்டாவே இந்தியாவிட்ட ஷேர் பண்றோம். ஏன்னா அவங்க அந்த டேட்டா வச்சு அவங்களே ரெடி பண்ணிப்பாங்க, அது வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு நம்பிக்கைக்குரிய நாடாக புத்தின் அவர்களுக்கு இந்தியா மாறி இருக்கு. நம்பிக்கை வந்தா மட்டும் தான் அவங்க டேட்டா ஷேர் பண்ணுவாங்க பொருள். ஏன்னா இந்த டேட்டா வந்து அங்க போயிடுச்சுன்னா நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க அப்படின்னு ஒரு அச்சம் ஒரு நாடுகளுக்கு இருக்கும். ஆனா அந்த அச்சம் இல்லாம அந்த விஷயத்த செய்யறாரா அவர் வந்து மோடி அவர்களா அவ்வளவு நம்பிக்கைக்குரிய இந்தியாவை மெயினா அவர் வந்து அவ்வளவு பெரிய நம்பிக்கைக்குரிய நாடா இந்தியாவை பாக்குறாரு. அதான் காரணம். பிளஸ் அது மட்டும் இல்லாம மோடி அவர்கள் இந்த நட்பின் மூலமா சந்திக்கிறது மாதிரி ஒரு வரலாற்று மிக்க கிஃப்டை வந்து புதின் அவர்கள் வழங்கியிருக்காரு. எது மாதிரியான கிஃப்ட்னா, காஷ்மீர்ல விளையிற குங்குமப்பூ, பிளஸ் அசாம்ல விதைக்கப்படுற பயிரப்படுற டீ தூள், பிளஸ் வெள்ளியில இருக்கிற குதிரை, அது மாதிரி விஷயங்களை அவருக்கு ரொம்ப பாரம்பரியமா உள்ள விஷயங்களை வந்து அவருக்கு வந்து கிஃப்டா வழங்குறாரு. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்றோம். அது மாதிரி விஷயங்களை தான் கிஃப்டா புதின் அவர்களுக்கு வழங்கியிருக்காரு. நம்ம நார்மலா இதை கிஃப்ட்னு பார்க்காம ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாவே அதை கன்வே பண்ணியிருக்காரு. மோடி அண்ட் புதின் அவர்களுடைய இந்த சந்திப்பு வந்து இதர நாடுகளுக்கு வந்து ஒரு நீதியை கிளப்பும் தான் கண்டிப்பா நம்ம கவனிக்கலாம். ஏன்னா பின்வரும் நாட்கள்ல அதுக்கான ரியாக்ஷன் கண்டிப்பா இருக்கும். இதுல புதின் அவர்கள் வந்து இருக்கிற நாடுகளிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னா நம்ம வந்து புதின் அவர்களை சொல்லலாம். ஆனா அவரு இது மாதிரி விஷயங்களை இந்தியாவுக்கு வந்து இது செய்யும் பொழுது இந்தியா வந்து இன்னும் இன்னும் மேல வளர்ந்துட்டே இருக்கும். அது அந்த இந்தியா வளர்ச்சிக்கு அவங்க உறுதுணையா இருப்பாங்க. அதே மாதிரி ரஷ்யாவோட பொருளாதாரம் கீழே போகாம இருக்கு, இந்தியா உறுதுணையா இருந்துகிட்டு இருக்கு.
இது வந்து காலமாவே இந்தியாவும் ரஷ்யா இடையிலான ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூவாகவே ஆகிட்டு இருக்கு. இது இதுக்கு வந்து பொறுத்துக் கொள்ள முடியாத அமெரிக்கா மற்றும் யூரோப் நாடுகள் வந்து இதுக்கு வந்து ரஷ்யாவுக்கு எதிராகவும் சரி, அந்த உக்ரைன் வார் நடந்தப்ப ஆஹ் உக்ரைன் சப்போர்ட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதெல்லாம் மனசு அது அதை பத்தியும் இந்த மீட்டிங்ல பேசப்பட்டிருக்கு. உக்ரைன் வார பத்தியும் பேசப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. நான் நிறைய விஷயம் வெளியே வந்திருக்கு. ஆனா பல விஷயம் வெளியே வரல. ஆனா அவங்களுக்கு என்னென்ன தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்தியாவும் சரி, ரஷ்யாவும் சரி, ஆஹ் அவங்க டாக்குமெண்ட் மூலமாவே பரிமாறியிருக்காங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் மூலமா பரிமாற்றிக் கொண்டிருக்காங்க. இது காலப்போக்கில் இந்தியாவுக்கு பெரும் வளர்ச்சியை கொடுக்கும் என்பதுல எந்த நம்பிக்கையும் நம்பி அதாவது இந்தியாவுக்கு கண்டிப்பா வளர்ச்சியை மட்டும் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இந்தியா அண்ட் ரஷ்யா அண்ட் சைனா இந்த மூன்று நாடுகளும் ஒரு நட்பு ரீதியாக பலம் வாய்ந்த நாடுகளாக மாறிடுச்சுன்னா இந்த மூணு நாடுகளை எந்த நாடும் தொட முடியாது. வளர்ந்த நாடுகள்ல இந்தியா பெரும் நாடு அப்படிங்கிற விஷயத்த புத்தின் அவர்களால் சொல்லப்பட்டதுனால இது வந்து பெரிய பேச்சு பொருளா மாறி இருக்கு. ஆனா இந்தியா மக்கள் வந்து பல மொழிகள்ல இருந்தாலும் இந்த நாட்டுல பல மொழிகள் பேசுற மக்கள் அதால் மொழிகளா பிரிஞ்சிருந்தாலும் ஆனா இந்தியாங்கிற ஒரு நாடு மக்கள் மிக பெரும் ஒற்றுமையா இருக்காங்க. எந்த இடையூறும் எந்த தொந்தரவும் இல்லாம அப்படிங்கிறத அதையும் சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு புதின் அவர்கள். இந்தியாவோட பெருமையை இன்னொரு நாட்டுல இருந்து வந்து பேசுறது வந்து நம்ம இந்திய நாட்டு மக்களாவும் சரி, தமிழ் மக்களாவும் சரி, நம்ம மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம்தான். நன்றி.